வணக்கம். நம்ம நாட்டுல இன்னைக்கு நிலைமைக்கு இந்த சவுக்கு சங்கர்ன்னு ஒரு பத்திரிகையாளரோ, லாயரா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு மிசா கழிச்சுட்டு வந்தேன். 200 நாள் ஜெயில்ல இருந்தேன்னு சொல்றான். 200 நாள் ஜெயில்ல இருந்தேன். நான் பண்ண தப்புக்கு நீங்க என்னைய தண்டனை வச்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க. இப்ப அதிகாரிகளே தப்பு பண்றாங்கல்ல. அதிகாரிய ஏன் நீங்க பதவி பிரமாணம் குடுக்குறீங்க? அது போகாம நல்ல இடத்துல அமைக்கிறீங்க. அவர் ஏற்கனவே பிராடத்தனம் பண்ணியிருக்காரு, பித்தலாட்டத்தனம் பண்ணியிருக்காரு. அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சுருவாரா? அப்படின்னு இன்னைக்கு சவுக்கு சங்கர்ன்னு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்றவன் ஒழுக்கமானவனா இருக்கணும். நாட்டுக்கு அறிவுரை சொல்றவன் நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருந்துட்டு அறிவுரை சொல்லணும். இங்கே எவனுமே நல்லவன் கிடையாது. எல்லா வயலுமே கெட்டவனாத்தான் இருக்கான். என்னைய முதற்கொண்டு. நம்ம நல்லவனா இருந்துகிட்டு, அப்புறம் அதிகாரிகள சொன்னா சந்தோஷம். இன்னைக்கு அதிகாரிக படிச்சுட்டு வர்றாங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அது அன்டிசிபலா கிடைச்சிருக்கும். அதனால அவங்க வாழ்க்கைய ஓட்டியிருப்பாங்க. நீங்க நோண்டி நொங்க எடுக்கிறதுக்கு அதிகாரிகள நோண்டி நொங்க எடுக்கக்கூடாது. நொங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன் அரசியல்வாதிய எம்புட்டோ பேரு கோடி கோடியா பணம் வச்சிருக்கான், குமிச்சிருக்கான். அவன மாரி ஆளெல்லாம் அந்த சவுக்கு சங்கர் சொல்லலாம். இப்படி அதிகாரிகள குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, மேலும் ஒரு காப்பி மிஸ்ஸா போடுவாய்ங்க போல இருக்கு. இப்படித்தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா, தடா போடான்ட்டு போட்டு அமுக்குனாலும் அமுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இனி சவுக்கு சங்கர்லாம் வாய் பேச முடியாது போல இருக்கு. என்ன செய்யன்னு ஒண்ணும் புரியல.